கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 8 வயது மகனை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 8 வயது மகனை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தந்தையும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. இருவரின் உடல்களையும் கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். வணக்கம் பாலகிருஷ்ணன், இது குறித்த விரிவான தகவல். வணக்கம் ஜனனி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்கு அண்ணா கிராமம் அரசமர தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார். இவரது மகன் ஸ்டீபன் ராஜ் வயது 29. இவரது மனைவி பவித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர்களுக்கு யஸ்வந்த் ராஜ் என்கிற ஜெகதீஷ் என்கிற 8 வயது மகன் உள்ளார். இவர் வடகுத்து பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பில் இருந்து 3ஆம் வகுப்பு செல்ல உள்ளார். தந்தை மகன் இருவரும் தனியாக வசித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் ஸ்டீபன் ராஜ் தனது மகனை கத்தியால் கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு பின்னர் கிச்சன் ரூமில் கயிறு மூலம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முன்னதாக தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு தனது சகோதரியிடம் வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை அவரது சகோதரி ஸ்டீபன் ராஜ் வீட்டிற்கு வந்து பார்த்தபொழுது யஸ்வந்த் ராஜ் என்கிற ஜெகதீஷ் ரத்த வெள்ளத்தில் கடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது அவரது சகோதரர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த வடக்குத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 20 உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் குறித்து வடக்குத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெற்ற மகனை தந்தை கழுத்தற்று கொலை செய்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மனைவி ஏற்கனவே உயிரிழந்த சோகத்தில் மகனை கொலை செய்துவிட்டு இவரும் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனனி. பாலகிருஷ்ணன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.